இறை சாயல் வெளிப்படட்டும். நீங்கள் மிஷனரி பிள்ளைகளா? அப்படியானால் மிஷனரி பணியின் தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சரி, நீங்கள் மிஷனரி பிள்ளைகளாக இல்லையானாலும் பரவாயில்லை. நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள். உங்களுக்கு ஊழியத்தை குறித்து வாஞ்சை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பால் பிராண்ட் கொல்லிமலையின் விடிவெள்ளிகளான ஜெசிமன் பிராண்ட் மற்றும் ஈவ்லின் பிராண்ட் அவர்களின் மூத்த மகன் தனது தங்கையுடன் இரண்ட மலைப்பகுதியில் உள்ள தங்களது மர வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு நாள் அவரது தாய் பின்வருமாறு கூறினார்: மகனே, நீ ஒரு நாளும் தனியாக இல்லை. தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை கவனித்து காப்பாற்றுகிறார். இந்த அருமையான வார்த்தைகள் பால் பிராண்டை சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தின. இவரது தாயே இவருக்கு முதல் ஆசிரியர். தனது பெற்றோருக்கு சிறு பருவம் முதலே கீழ்ப்பழிந்து நடந்த இவர் அவர்களுடன் ஊழியங்களுக்கு செல்வதில் மிகுந்த வாஞ்சியுடன் செயல்பட்டார். ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் லண்டன் சென்று கல்வி கற்றார். மருத்துவ படிப்பு முடித்து அறுவை சிகிச்சை துறையிலும் முதுகலை பட்டம் பெற்றார். இந்நிலையில் இந்திய நாட்டில் தொழுநோயாளிகளாக காணப்பட்ட மக்கள் மேல் கனிவு கொண்டு தனது மனைவியுடன் தொழுநோயாளிகளின் துயர் துடைக்கவும் அவர்களை குணப்படுத்தவும் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அதனை தலைநிமிர செய்தார். தமிழ்நாட்டில் தொழுநோயாளிகள் மத்தியில் பணிகளினாலும் புதுமைகளினாலும் உலக அளவில் தொழுநோயாளிகளின் சிகிச்சையில் உண்மையான முன்னேற்றத்தை கொடுத்தார். ஆழமான விசுவாசமும் அர்ப்பணிப்பும் கொண்ட இவர் சிறந்த புத்தகங்கள் எழுதியதோடு பல விருதுகளையும் பெற்றார். உலக லெப்ரசி மிஷனின் தலைவராக பணியாற்றி தொழுநோயாளிகளின் நலனுக்காகவே உழைத்த பால் பிராண்ட் சரித்திரம் பேசும் சாதனையாளர் ஆவார். அன்பரே, ஒவ்வொரு மனிதனிலும் இறைவன் சாயல் காண்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு இளம் வயதிலிருந்தே உத்தம கிறிஸ்தவ பயிற்சி பெறுகிறவர்கள் பிற்காலத்தில் திருச்சபைக்கும் உலகுக்கும் ஏராளமான நன்மை செய்வார்கள். குயவனின் கரங்களில். ஆண்டவரே, உம்முடைய சாயலை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி பிறரை உமக்குள் வழிநடத்த உதவி செய்யும்.